सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सर्गादियोऽस्य अनुरुणद्धिशक्तिभिः द्रव्यक्रियाकारकचेतनात्मभिः तस्मै समुन्नद्धनिरुद्धशक्तये नमः परस्मै पुरुषाय वेधसे। स वै भवान् आत्मविनिर्मितं जगत् भूतेन्द्रियान्तःकरणात्मकं विभो संस्थापयिष्यन् अज मां रसातलात् अभ्युज्जहाराम्बस आदिसूकरः। अपाम् उपस्थे मयि न नावि अवस्थिताः प्रजाभवान् अद्य रिरक्षिषुः किल स वीरमूर्तिः समभूद्धराधरो यो मां पयसि उग्रशरो जिघांससि। பூமாதேவி தன்னுள்ள எல்லா பீஜங்களையும் இழுத்துண்டா. அதனால வெளியில ஜனங்கள் வந்து ஒரு பஞ்சத்தினால தவிக்கிறாங்கிறதுனால பிருது மகாராஜா இது போஸ்ட் எடுத்துட்ட உடனேயே அவர் வந்து நேராக பூமியை நோக்கி பிளக்கிறதுக்காக, அதாவது அவளோட சண்டைன்னு இல்லை, அவளை அழிச்சு விடுறேன், நானே வந்து ஜனங்களை வந்து தாரணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூடோட இங்கே பிருது மகாராஜா விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவர் போகிறார். அப்போ பூமாதேவி கோரூபம் எடுத்துட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு திருப்பி விஷ்ணுகிட்ட தான் வந்து சரணடையணுங்கிறதுனால பிருது மகாராஜாட்டியே வந்து அவள் சரணடைகிறா. அப்போது சொல்கிறா, நமஸ்காரம் பண்ணுறா, பரஸ்மை புருஷாய துப்பியம்னு. ஸோ உனக்கு நமஸ்காரம், அதாவது பரம்பொருளாக இருக்கக்கூடிய அதே பரம்பொருள் எப்படி தன்னுடைய சக்திகள்னால இந்த ஜடரூபமாகவும் சராச்சராத்மகமாக இந்த ஜெகத்ரூபமாக வந்திருக்காரோ அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபம் அண்ட் அதே சமயத்தில் கிரியேட்டராகவும் இருந்து ஜகத்தினுடைய ஜன்மஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவராக பார்த்து பிருது மகாராஜாவுக்கு நமஸ்காரத்தை சொல்கிறா. முந்தின அவதாரத்தில், அதாவது எந்த ஒரு வராக அவதாரத்தில் முழுகின் இருக்கக்கூடிய இந்த பூமியை தூக்கி நீங்கள் நிலைநாட்டினேளோ அந்த மாம் ரசாதலாத்து அபியுஜ்ஜஹார அதே பூமியானவள் இப்பொழுது பிரஜைகளுக்கு வந்து ஒரு ஆதாரபூதமாக இருக்கும் பொழுது என்னை போய் ஜிகாம்சசி நீ கொல்லணும்னு பார்க்குறியே, வீரமூர்த்தி எடுத்துண்டு, அதாவது ரொம்ப கையில் வில்லையும் அம்பையும் ஏந்திண்டு என்னை வந்து அடிக்கணும்னு நீ பார்க்குறியே எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறா. கடைசி ஸ்லோகமாக இந்த அத்தியாயத்தில் அதை மாத்திரம் பார்க்கணும். நூனம் ஜனைர் ஈஹிதம் ஈஸ்வராணாம் அஸ்மத்விதைஹி தத்குண சர்க்கமாயையா ந ஜ்ஞாயத்தே மோஹித சித்த வர்த்மபிஹி தேப்யோ நமஹ வீர யசஸ்கரேபியா. நீயே ரக்ஷணை பண்ணிட்டும் நீயே இப்போ பிருத்துரூபமாக எடுத்துண்டு என்னை வந்து பயசி நிமித்தே, அதாவது இந்த ஜலத்துக்காக, ஜலத்திலிருந்து தான் அன்னம், அன்னத்திலிருந்து தான் பிரஜைகளுக்கு செழிப்பு, அப்படி இந்த ஒரு ஜலத்துக்காக பூமியினுடைய செழிப்புக்காக நீ வந்து கொல்றங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு செயல். அதனால இப்போ என்ன ஆயிடுத்துன்னா இந்த ஈஸ்வரர்களுடைய ஒரு சேஷ்டிதம் என்னன்னு தெரியலைங்கிறார். தஸ்மாத் ஈஸ்வர சேஷ்டிதம் துர்ஜேயம் இது கைமுத்தியநியாயேன உபசம்ஹரதி. முதல்ல ஸ்ரீதர சுவாமியினுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். ஏன்னா ஸ்ரீதர சுவாமி கொஞ்சம் மாறுதலாக இருக்குது அவருடைய எக்ஸ்பிளனேஷனும். அது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பகவானுடைய பக்தர்களாக ஈஸ்வரங்கிற பதத்துக்கு எடுத்துக்கிறார். ஈஸ்வரானாம்னு வந்து பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஈஸ்வர யார் யாரெல்லாம் ஹரிபக்தர்களாக இருக்காளோ எல்லாருக்குமே அந்த சுதந்திரதாங்கிறது இருக்குது. எவ்ரிபடி அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவள் வந்து புரிஞ்சின்றதுனால தன்னைத்தானே அவளால் வந்து சுதந்திரமாக அவளால் இயங்க முடியும் இந்த உலகத்தில்ங்கிறதுனால அவர்களுடைய ஒரு செயலையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியலங்கிற பட்சத்தில் எங்கேருந்து நம்ம பகவானுடைய செயலை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கைமுதிக நியாயம், கிமுத அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். இதுவே இப்படின்னா கிமுத பகவதா அப்படிங்கிறோம். பக்தர்களினுடைய ஒரு செயலையே நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னா பகவானுடைய செயலை எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிற அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு போகிறார். பார்ப்போம்.
தத்குண சர்க்க மாயையா மோகித சித்த வர்த்மபிஹி அஸ்மத்விதைஹி ஜனைஹி ஈஸ்வராணாம் ஈஹிதம் ந ஜ்ஞாயதே நூனம் நூனம் ந ஜ்ஞாயதே தஸ்மாத் தேப்யஹ வீர யசஸ்கரேபியஹ நமஹ. இப்படி அன்வயம் பண்ணிக்கிறார். முதல்ல தத்குண சர்க்க மாயையா, தத் குணசர்க்க மாயையாங்கிறச்சு குணசர்க்கம் ஈஸ்வரனுடைய குணரூபமாகவும் இருக்கு மாயா, சர்க்க சிருஷ்டி ரூபமாகவும் இருக்கு. குணங்கள் மேலும் சிருஷ்டி. இது ஸோ பகவான் இது எதுக்கு இது வந்து அத்வைதத்தினுடைய ஒரு ஒரு குட்டி கேப்சியூல். இது இந்த பதமே போரும் நமக்கு. தத்துன்னு எடுத்துட்டோம்னா பிரம்மஸ்வரூபம் பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு குணத்தை அசோசியேட் பண்ணி நம்ம ஈஸ்வரன்னு ஏன் பேரை கொடுக்குறோம்? மாயையினால. அந்த குணரூபமாக இருக்கக்கூடியது பகவானுடைய மாயா. அதே இவ்வுலகம் தத் சர்க்கங்கிறோம். அவரிடத்திலிருந்து தான் இந்த உலகமே சிருஷ்டி ஆயிருக்குங்கிறோம். சர்க்கன சிருஷ்டி. அப்போ அவருடைய பகவானுடைய சிருஷ்டிங்கிறது சிருஷ்டியினுடைய ரூபம் எது? மாயை தான் அந்த சிருஷ்டி. அதனால பிரம்மன்னுங்கிறதுக்கு நமக்கு ஈஸ்வரத்துவம்னு குணங்களை போடுறதுக்கும் சரி, அவர் தான் ஜெகத் சிரஷ்டாங்கிற ஒரு குணத்தை போடுறதுக்கும் சரி, அல்லது இந்த ஜெகத்து ஈஸ்வரன் ஜெகத்து பிரம்மன் அப்படிதானே மூணா நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஈஸ்வரன் ஜெகத்துங்கிற கான்செப்ட் வர்றதே பிகாஸ் ஆஃப் மாயா அசோசியேஷன். அதுதான் தத்குண சர்க்க மாயையாங்கிற அந்த பகவானுடைய குணரூபமாகவும் சிருஷ்டி ரூபமாகவும் இருக்கக்கூடிய மாயையினால் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைங்க? மோகித சித்த வர்த்மபிகி, நம்மளுடைய சித்த வர்த்மா சித்தத்தினுடைய போக்கு மார்க்கங்கள் வர்த்மா அது மோகிதம். அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு மோகிக்கப்பட்ட ஒரு மனதினுடைய போக்கை கொண்டவர்களாக ஆயிடுறோம். நம்ம பகவானுடைய சிருஷ்டியை பார்க்குறோம், அவனுடைய குணங்கள்னால ஏற்பட்ட அந்த மாயையினால் ஏற்பட்ட உலகத்தை பார்க்குறோம். அந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம சித்த விருத்தி போய் ஒட்டிக்கிறது. ஆகையினால மோகித சித்த வர்த்மபிகி. ஸோ உண்மையான பரம்பொருளை நம்ம வந்து பார்க்கறத விட்டுடுறோம். இதுக்கெல்லாம் பேசிஸ் யாருன்னா பகவான். அந்த பகவானை பார்க்காத நம்ம எதை பார்க்குறோம்? வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை மாத்திரம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ எப்படி பாரில் மறைந்தது பார்முதல் பூதம், அந்த பாறை நம்ம பார்க்கலன்னா பாறை மறைத்தது பார்முதல் பூதம், அப்படி தானே பார்க்குறோம் நம்ம. அதை இங்கே சொல்கிறார். தத்குண சர்க்க மாயையா, அவருடைய குணங்கள் ரூபமாகவும் சிருஷ்டி ரூபமாகவும் இந்த ஜெகத் ரூபமாகவும் இருக்கக்கூடிய மாயையினால மோகித சித்த வர்த்மபிகி, மோகிக்கப்பட்ட ஒரு மனதை கொண்டவர்களான அஸ்மத்விதைஹி ஜனைஹி, எங்களை போல இருக்கக்கூடிய ஜனங்கள். இது நான் பிரிக்கலைங்க, பார்த்துக்கோங்க. அஸ்மத்விதைஹி ஜனைஹி, எங்களை போல இருக்கக்கூடிய ஜனங்களினால் என்ன ஆயிடுத்து? ஈஸ்வராணாம் ஈஹிதம் ந ஜ்ஞாயதே, ஈஸ்வரனுடைய ஈஹிதம் அவனுடைய சேஷ்டிதமானது நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அப்படி ஆயிடுத்து. ஆகையினால தேப்யஹா, இங்கே ஈஸ்வராணாம்ங்கிறதுக்கு இவர் வேற விதமாக சொல்கிறார். ஸோ ஈஸ்வராணாம் ஹரிபக்தானாமேவ தாவத் ஈஹிதம் ந ஜ்ஞாயதே கிம் புனஸ்தஸ்ய பரமேஸ்வரஸ்ய. அப்போ பரமேஸ்வரனை வந்து எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? அதனால அதையேவ தேப்யஹ வீர யசஸ்கரேபியஹ நமஹாங்கிற. அதையேவ பரமேஸ்வரவத்து தேப்யஹ அபி, பரமேஸ்வரனுக்கு எப்படி நமஸ்காரம் சொல்லுவோமோ அதுபோல அந்த ஹரிபக்தர்களுக்கும் நமஸ்காரம் தவிர வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் எப்படி இருக்காருன்னா வீர யசஸ்கரேபியஹ, வீராணாம், வீரன தீரஹ. ஸோ தீரனுங்கிறது ஜிதேந்திரியா, இந்திரியங்களை ஜெயித்தவரும், யசஹா குர்வந்தி ஏ தேப்யா. ஸோ எவர்கள் யசஸையும் இந்திரியங்களை ஜெயித்து தன்னுடைய புகழையும் பரப்புகின்றார்களோ அல்லது பகவானுடைய புகழையும் பரப்புகின்றார்களோ, வீராணாம் யசஹா வர்தேத ததா சேஷ்டதாம் நது யதா யதேஷ்டம். யாரெல்லாம் தங்களுடைய அந்த ஜிதேந்திரியத்துவம், அதாவது தான் ஞானி, தான் வந்து இந்திரிய நிகிரகம் செய்தவன் அப்படிங்கிற ஒரு புகழை யார் வந்து பரப்புறாளோ அந்த மாதிரி அப்படி வந்து அவள் வந்து சேஷ்டிதம், அவளுடைய ஒரு செயலானது அப்படி இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல புகழ் யதேஷ்டம், அவள் எப்படி வேணுமோ அவள் நடந்துக்கிறாங்கிற மாதிரி இல்லாமல்
ஒரு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்து காமிச்சுக்கிறா. எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹாங்கிற மாதிரி அவ தன்னை காமிச்சுக்கிறா ஜனங்களுக்கு. அப்படி பரமேஸ்வரவது தேபியா நமஹா ஏவ. அப்படி ஜிதேந்திரியர்களாக இருக்கக்கூடியவர்கள். இது எதுக்கு சொல்கிறான்னா, நீனும் அந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குங்கிற. துவமபி ஏவமேவ சேஷ்டதாம் சேஷ்டத்து சரி இல்லையா. ஸோ நீனும் அப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்குற மாதிரி இருக்கு இங்கேன்னு சொல்கிறார் ஒரு பக்கம். ஆனால் ஈஸ்வரங்கிற பதத்துக்கு ஈஸ்வரானாம் ஆதிசூக்கர இப்போ யஜ்ஞவராக மூர்த்தியை எடுத்தா, அந்த அவதாரத்தில் நீ இந்த மாதிரி நடந்துண்ட, இப்போ பிருத்துங்கிற அவதாரத்தில் நீ என்னை கொல்ல வர, அதனால் ஈஸ்வரர்கள்னு சொல்லி அவதார பேதத்தில் பார்க்கும் பொழுது எந்தெந்த அவதாரம் எடுக்கிறார், எதுக்காக எடுக்கிறார், என்னென்ன செயலை செய்கிறார் பகவான் அப்படிங்கிறத எங்களை போல இருக்கக்கூடிய ஜனங்களால் புரிஞ்சுக்கவே முடியாதுன்னுட்டு ஈஸ்வரங்கிற பதத்திற்கு பரம்பொருளுடைய பலவிதமான அவதாரங்களை எடுத்துக்கிறோம். அப்போ தத்குண சர்க்க மாயையா மோகித சித்த வர்த்மபிஹி அஸ்மத்விதைஹி ஜனைஹி, அவனுடைய ஒரு குணங்கள்னாலும் ஜெகத்தினாலும் மோகிக்கப்பட்டு மனது இருக்கிறதுனால, பகவானுடைய உண்மையான தத்துவம் தெரியாததுனால, அந்த பகவான் எடுக்கக்கூடிய பல அவதாரங்கள் இருக்கே ஈஸ்வரானாம், அந்த அவதாரங்களுடைய ஈஹிதம் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய செயல் என்னவோ அந்த செயல் என்னங்கிறது நஞாயத்தே புரியல, எங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை எங்களுக்கு. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர அவதாரங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி பிருத்துவுக்கும் சேர்த்து இந்த இடத்துல நமஸ்காரத்தை சொல்கிற மாதிரி ஆயிடுறது. நூனம் ஜனைர் ஈஹிதம் ஈஸ்வராணாம் அஸ்மத்விதை தத்குண சர்க்க மாயையா ந ஜாயத்தே மோகித சித்த வர்த்மபிஹி தேப்யோ நமோ வீர யசஸ்கரேபியா. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे धरित्री निग्रहः नाम सप्तदशोऽध्यायः. धरित्री பூமாதேவி, நிகிரகனா அவளை கொல்லுவதற்காக செய்யும் பிரயத்தனம்னு எடுத்துக்கணும். நிகிரகனா கொல்லுதல், மாரணம்னு அர்த்தம். அப்படி டைரெக்டாக இங்கே பூமியை கொல்லலையே, அதனால் இந்த இடத்துல நிகிரகங்கிறது நிகிரக யத்தனம்னு எடுத்துக்கிறது பெட்டர். அத அஷ்டாதசோத்தியாயः ஸ்ரீதர சுவாமியினுடைய முதல் ஸ்லோகம். அஷ்டாதசே மகாவாக்கியாத் மஹீவாக்கியாத் மஹீவாக்கியாத் வத்ச பாத்ராதி பேததः பிருதுவாதிபிஹி து சா துக்தா ஸ்வம் ஸ்வம் துக்தம் இதி ஈரியதே. இந்த 18வது அத்தியாயத்தில் அஷ்டாதசே ஈரியதே இவ்வாறு கூறப்படுகிறது. இது ஈரியதே என்ன கூறப்படுகிறது? மஹி வாக்கியாது, பூமியினுடைய பூமாதேவி மறுபடியும் பேசுகிறான். இது வரைக்கும் பூமாதேவி பேசினா நமஸ்காரம் சொன்னா சொல்லிட்டு சொல்யூஷன் கொடுக்கணுமோ இல்லையோ. ஏன் பண்ணுறான்னு மாத்திரம் கேட்டுட்டு இருந்தா ஏன் பண்ணுறாங்கிறது அவளுக்கு தெரியும். ஏன்னா அவளே தன்னுள்ள அந்த பீஜத்தை இழுத்துண்டதுனால அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அவளே இழுத்துண்டாங்கிறத விட இட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் டுடே. ஏன்னா இப்போ நம்ம ஜலம் எடுக்க 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 இந்த வாட்டர் டேபிள் கீழே போய்டுறதுங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பூமாதேவியில் இருக்கக்கூடிய அந்த அந்த சத்து சாரம் இருக்கே, அந்த சாரம் கம்ப்ளீட்டாக உள்ளடங்கி சூக்ஷ்ம ரூபமாக போயிடுத்து தானா. எது ஜனங்களுடைய ஒரு இதனால இல்லைன்னா பூமாதேவியை போல ஒரு ஜென்ரஸ் பர்சன் கிடையாது. கொடுத்து 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 தான் அவளுக்கு பழக்கமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூமாதேவிகிட்ட நீ எடுத்துட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு அடித்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அவள் சொல்யூஷன் சொல்கிறாங்க. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இதுக்கு நீ என்ன சொல்யூஷன் உனக்கு அப்படிங்கிறத மஹி வாக்கியாது பூமாதேவியினுடைய வாக்கியத்தினால வத்ச பாத்ராதி பேதத்தா, ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பாத்திரம் அப்படி எடுத்துண்டு யார் அதுலேருந்து கறக்கலாம். அதாவது பூமாதேவியை கோரூபம்னு இப்போ இருக்கா இல்லையா, அந்த பசுமாட்டிலேருந்து நமக்கு பால் வேணும்னா முதல்ல கண்ணுக்குட்டியை வச்சுண்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் பாலை நம்ம கறந்துக்கணும் இல்லையா. முதல்ல கண்ணுக்குட்டி தான் ஆரம்பிக்கணும், அப்போ பால் சுரக்க ஆரம்பிக்கும், அப்போ அந்த பாலை நம்ம எடுத்துக்கிறது. இப்படி தானே கண்ணுக்குட்டிக்கு அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த பால் முதல்ல அதுக்கு போயிடணும். ஸோ அதனால் அதுதான் சிரேஷ்ட ரூபமாக இருக்கும் அந்த ஜாதியிலேயே. அதை வச்சுண்டு நம்ம மேலே நமக்கு வேணுங்கிற ஒரு செல்வங்களை அந்த பூமாதேவிட்டேருந்து கறந்துக்கிறது. இதுதான் வத்ச பாத்ராதி பேதத்தா. ஒவ்வொன்றா பார்ப்போம். பிருத்துவாதிபிகி,
பிருது முதலியவர்களால் சா துக்தா அவள் கறக்கப்பட்டாள் இல்லையா. துக்தாங்கரிச்சு எப்படி பிருத்து ஆதிபிகிங்கரிச்சு அந்த இடத்துல கிரமஷா சா துக்தான்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ இங்கே கிரமஷா வரிசையாக பிருத்து முதலியவர்களால் ஒவ்வொருத்தர் அங்கே இதில் இருக்கோ துக்தா கோபாலநந்தனஹான் இருக்கு. பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா கீதாமிருதம் இருக்கோ இல்லையோ, அந்த கீதைங்கிற அமிர்தத்தை வந்து நம்ம கறந்ததுங்கிறது கோபாலநந்தனஹா. அவன் தான் தோக்தாவாக இருந்தான். பாத்திரம் யாருன்னா அர்ஜுனன்னு படிக்கிறோம் கீதா தியான ஸ்லோகத்தில். அதுபோல் இங்கே பிருத்துங்கிறவர் தான் தோக்தா கரப்பவன். அதனுடைய பாத்திரம் ஒன்று, குழந்தை அதாவது கண்ணுக்குட்டி ஒன்று. இப்படி ஸ்வம் துக்தம் எப்படி சா துக்தா அவரவருக்கு வேணுங்கிற துக்தம்னு இந்த இடத்துல சாரம். எது வெல்த்தோ எது ஒரு தனமோ அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸுக்கு அதை வந்து பூமாதேவிட்டேருந்து எடுத்துட்டான்னு பார்க்க போகிறோம். இது இன்னும் விவரமாக அத்தியாயத்தை படிக்கிறச்சே நமக்கு புரியும். மைத்ரேய உவாச்ச இத்தம் பிருதும் அபிஷ்டூய ருஷா பிரஸ்புரித அதரம் புனராக அவனிர்பீதா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா. இத்தம் இவ்வாறு ருஷா பிரஸ்புரித அதரம் பிருதும் அபிஷ்டூய. ருஷா கோபத்தோடு அப்படியே துடிக்கிற உதட்ட கொண்டவன் பிருது. கொல்லணும்னு பார்க்குறார் பகவான் அந்த இடத்துல. பிரஸ்புரித துடிக்கின்ற அதரம் உதட்டை கொண்டவனான பிருது மகாராஜாவை அபிஷ்டூய ஸ்தோத்திரம் செய்துவிட்டு, முழுமையாக ஸ்தோத்திரம் செய்துவிட்டு, அதாவது அவருடைய அந்த அந்தர்யாமியாக பகவத் அவதாரமாக எத்தனை சக்திகள் கொண்டவன் ஆதிசூக்கரனாக இருந்தவர், இப்படி முழுமையாக அவரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்துவிட்டு அபிதா ஸ்தோத்திரம் கிருத்வா முழுமையாக அவரை வந்து ஸ்தோத்திரம் செய்துவிட்டு புனகா மறுபடியும் பீதா பயந்தவளாக. ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் குறைஞ்சாப்புல தெரியல. நீ பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணத்தினால அவர் என்ன உச்சி குளிர்ந்து அப்படியே ஆஹா ஓஹோன்னு அப்படியே உடனே அப்படி கிடையாது. சொல்யூஷன் சொல்லலையே இன்னும், அப்போதான் சரியா வரும். அது ஸ்துதி. ஸ்தோத்திரத்துக்காக நிற்கலை பகவான் அந்த இடத்துல, சொல்யூஷனுக்காக நிற்கிறார். அதனால இன்னமும் அந்த அந்த ஒரு இவ சொல்லலையேங்கிறது தெரியறது. ஆகையினால அவனிகி பீதா மறுபடியும் பயந்தவளாக இல்லை, அவனிகி பீதா சதி அந்த பிருது மகாராஜாவை ஸ்தோத்திரம் செய்து அவரோ கோபத்தினால அப்படியே துடிக்கிற உதடோடு நிற்கிறார். அந்த பிருது மகாராஜா பார்த்துட்டு பயந்து, பயத்தில் வார்த்தையே வராது. ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறாள், சம்ஸ்தவ்ய ஆத்மானம் ஆத்மனா. ஆத்மனா தன்னுடைய மனதினால், ஆத்மானம் அல்லது புத்தியினால், ஆத்மானம் மனதை அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஆத்மனா ஆத்மானம்ங்கிற இடத்துல இதில் வரும் கீதையில் வர மாதிரி ஆத்மனா ஆத்மானம், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வேறு வேறு அர்த்தத்தை அங்கே போட்டுக்கணும். நம்ம ஜீவாத்மாவனால், ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தினால பிரம்மத்தை புரிந்து கொண்டு, அல்லது அகண்டாகார விற்பி ரூபமாக இருக்கக்கூடிய மனோவிற்த்தியை வைத்து உங்களுக்கு ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு. ஆத்மனா ஆத்மானம் தன்னால் தன்னை சம்ஸ்தப்ய தானே தன்னை வந்து அடக்கிண்டுங்கிற. தானே தன்னை அடக்கிறதுங்கிறது ஃபேக்கல்ட்டி வைஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும். அந்த கரணத்தில் 4 இருக்கும் இல்லையோ, மனோபுத்திர் அகங்கார சித்தம்னு இருக்குது. அப்போது ஏதாவது ஒன்றுத்தான் ஒரு ஆத்மாவுக்கு அங்கே போட்டாகணும். ஆத்மனா புத்திங்கிறது நிச்சயாத்மிகா புத்தி. அந்த புத்தியினால் ஆத்மானம் மனோவிற்த்தியில் தான் பயமுங்கிறது இருக்குது. அந்த மனோவிற்த்தியை அடக்கி சம்ஸ்தப்ய அதை கம்ப்ளீட்டாக தன்னை வந்து அடக்கி கொண்டு, ஸோ தன்னுடைய இன்டெலெக்டினால தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஃபியரை வந்து சம்ஸ்தப்ய அடக்கி அவனிகி பூமாதேவியானவள் புனகா ஆக மறுபடியும் கூறினாள். தானே தன்னை சொல்லிக்கலாம், பை ஹர் ஓன் செல்ஃபுங்கிறது சொல்லிக்கலாம். பட் இட்ஸ் மோர் கிளியர். நம்ம வந்து புத்தியினால் மனசை அடக்கின்னு சொல்லும் பொழுது தென் தெர் இஸ் அ கிளாரிட்டி ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்கல்ட்டி. சன்னியச்சு இத்தம் பிருதும் அபிஷ்டூய ருஷா பிரஸ்புரித அதரம் புனக ஆக அவனிகி பீதா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா. ஸோ ஒரு டெசிஷன் எடுத்து தன்னை வந்து பயந்தவளாக இருந்த பொழுதிலும் தன்னை காம் பண்ணிட்டு பூமாதேவி மறுபடியும் பேசுகிறான். என்ன பேசுகிறா? சன்னியச்ச அபிபோ மன்யும் நிபோத ஸ்ராவிதஞ்சமே சர்வத சாரமாதத்தே யதா மதுகரஹா புதா. பேசினதை கேட்டு கோவப்படாதங்கணும்.
இல்லையா? நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்கிற மாதிரி தானே அப்போ பேச்சு இருக்குது. ஆரம்பிப்போம் இல்லையா? நம்ம பாதி சமயம் வந்து ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறச்சே நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னாலே சொல்கிற வார்த்தையை அப்படி இன்னொருத்தர் தப்பாக எடுத்துக்கிற மாதிரி தானே அப்போ அந்த வார்த்தை ஆகிறது. ஆனால் இங்கே பூமாதேவி எப்படி சொல்கிறான்னா, நீ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் மாதிரி, புதா ஒரு ஒரு புத்தி உள்ள மனிதன் எப்படி ஒரு இதிலேருந்து சாரத்தை மாத்திரம் எடுத்துப்பானோ, அதாவது எவ்வாறு ஒரு வண்டு இருக்கோ இல்லையோ, இந்த சாந்தோக்கியத்தில் மது வித்யான்னு இருக்குது, அதில் வந்து எப்படி ஒரு வண்டு வந்து பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறது தேனை எப்படி எடுக்கிறது, இந்த பூவினுடைய தேன் வேறு, அந்த பூவினுடைய தேன் வேறு, இதனுடைய வாசனை வேறு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, பல புஷ்பங்கள்லேருந்து அது தேனை எடுத்தாலும் அது கொண்டு வந்து கூட்டில் போட்டு அது மாறி அது எப்படி ஆயிடுறது, அந்தந்த தேனுடைய சாரம் கம்ப்ளீட்டாக இதோட மர்ஜ் ஆகிடுறது. வெளியில் வரக்கூடிய தேனில் நமக்கு வந்து டிஃபரன்ஸே சொல்ல முடியாது. எந்த பூலேருந்து எடுத்த தேன் இது அப்படின்னுட்டு எல்லாம் கலந்து ஒன்றா மர்ஜ் ஆகிற மாதிரி இந்த ஜீவன்கள் எல்லோருமே வந்து இந்த ஆத்மஸ்வரூபம்தான் அது அப்படின்னு சொல்கிறதுக்காக சாரம் ஒன்று. அது யதா மதுகரஹா, எவ்வாறு ஒரு வண்டானது சர்வதா சாரம் ஆதத்தே, எல்லா இடத்துலேருந்தும் சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கிறதோ, அந்த தேனை மாத்திரம் எடுத்துக்கிறது, அது எந்த தேனை எடுத்துட்டாலும் அதை கொண்டு வந்து போட்டு அதை மர்ஜ் பண்ணிடுறதுங்கிறது தான் அதில் வரும். இங்கே எப்படி சொல்கிறான்னா பூமாதேவி, மதுகரஹா யதா, ஒரு வண்டை எவ்வாறு சாரத்தை மாத்திரம் எடுத்துக்க, பூக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதே, அந்த வண்டு போய் உட்கார்ந்ததுன்னா அதாவது ஷட்பதா சிரீஷ புஷ்பம் நபுன பதத்ரினகா போய் ஒரு பறவை போய் ஒரு பூ மேலே உட்காந்துதுன்னா அந்த பூவே நாசமாயிடும். ஆனால் இந்த வண்டு என்ன பண்ணுறது, அந்த பூவுக்கு சேதமே இல்லாத அப்படி போய் வெறும்னு அந்த சாரத்தை எடுக்கிறதா இல்லையா, அது போலங்கிறார். என்ன சேதம் பண்ணாத நான் சொல்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய சாரத்தை மாத்திரம் நீ எடுத்துக்கோங்கிறதுக்கு சொல்கிற அம்பாளுங்க ஒரு அர்த்தம். யதா மதுகரஹா, எவ்வாறு ஒரு வண்டானது சர்வதா எல்லா இடத்திலிருந்தும் சாரம் ஆதத்தே சாரத்தை எடுத்துக்கொள்கிறதோ, அதுபோல புதஹா புதனாக இருக்கக்கூடிய நீ, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நீ, அபிபோ ஹே அபிபோ அப்படின்னு ஒரே வார்த்தையாக இங்கே எடுத்துக்கலாம். அல்லது அபி ஹே போ இல்லை போ அப்படின்னு கூப்பிடுறது அட்ரஸ் தனியாக கூட எடுத்துக்கலாம். சில ரீடிங்கில் வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கா. மேனுஸ்கிரிப்டில் எழுதிருச்சு நம்ம பதம் பிரிக்க மாட்டோம், அப்படியே எழுதின்னு வந்துடுவா. சன்னியச்சா பிபோ மன்யும் நிது அப்படியே இருந்துரும். அப்புறமா எழுதுகிறவாளோ இல்லை வியாக்கியாத்தாக்களோ தான் உங்களுக்கு வந்து பதம் பிரித்து ஸ்லோக ரூபமாக எழுதுவாது. அது பிரிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அபிபோன்னு சேர்த்துண்டும் எடுத்துக்கலாம், அல்லது போ அபி அப்படின்னு ரெண்டு பதமாகவும் எடுத்துக்கலாம். அபிபோன்னு எடுத்துக்கும் பொழுது அட்ரஸ் பிருத்து மகாராஜாவை பிரபோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஹே அபிபோ பிரபோ அபிமுகேன பவதி, எப்பொழுதுமே யார் வந்து ஆபிமுக்கியேன அபிதா கார்த்ஸ்னியேன இல்லை வேற ஒரு இடத்துல பார்த்தேன், அதை அபிபோங்கிறதுக்கு பிரபோங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதாவது பிரபுங்கிறவர் ஆபிமுக்கியேன பாஸ்வான் பிரகாசமாக இருக்கக்கூடியவருங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறார். ஸோ ஹே அபிபோ பிரபோ, நீ இல்லைன்னா ஹே போ அல்லது ஹே போஹோ, அதுவும் ஒரு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு பிரபுவை பிருத்து மகாராஜாவை போ தேவ அபி யதா சியாத்து ததா மன்யும் சன்னியச்ச. மெயின் பாயிண்ட் இங்கே என்ன, மன்யும் சன்னியச்ச, உன்னுடைய கோபத்தை நீ சன்னியச்ச அடக்கு. சன்னியச்சத்தின்னா எச்சத்தினாலே யமு தாத்துலேருந்து வருது, கண்ட்ரோல்லேருந்து வருது. ஸோ சன்னியச்சத்தின்னா நன்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு அர்த்தம், அடக்கிக்கணும். ஸோ உன்னுடைய கோபத்தை நீ நன்கு அடக்கிக்கொள். மே ஸ்ராவிதம் ச நிபோத, என்னால் கூறப்பட்டதை நிபோத அறிந்துகொள், புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த வண்டை எப்படி சாரத்தை எடுத்துக்குமோ அந்த மாதிரி நீ வந்து புதஹாத்வம் நிபோத, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோங்கிறான். அந்த இன்னொன்று என்னென்னா, அபின்னு பிரிச்சுட்டோம்னா அபிங்கிறதுக்கு அபிதா முழுமையாக உன்னுடைய கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்ணு.
மேலோட்டமாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒன்று, நான் வந்து இன்னைக்கு வந்து கோபம் இல்லாதபடிக்கு நடந்துக்கிறது, அப்புறம் பின்னாடி கரை வச்சு அடிக்கிறதுங்கிறது இருக்கோ இல்லையோ, ரிவெஞ்ச் அடிக்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி அப்பிரதீகாரபூர்வகம் ரிவெஞ்ச் இல்லாதபடிக்கு எப்படி அந்த கோபத்தை அடக்கிக்க முடியுமோ அந்த விதத்தில் நீ அடக்கிக்கணும். அபயம் யதா பவதி, எனக்கு பயம் இல்லாதபடிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உன் கோபத்தை நீ அடக்கிக்கோ அப்படின்னு வேண்டுகோள் இங்கே. ஸோ அபிமன்யும் சன்னியச்ச, அபயத்தை கொடுக்கும்படியாக முழுமையாக உன்னுடைய கோபத்தை நீ அடக்கிக்கொள். மேலும் புதஹா சன்னு யதா புதஹா சாரம் ஆதத்தே, இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம், நான் சொல்கிறது நீ வந்து கேட்டுக்கோ, ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்னுங்கிறவன் புதஹா யதா மதுகரஹா, வண்டு போல சர்வதா எல்லா இடத்துலேருந்தும் சாரத்தை எடுத்துக்க மாட்டானா, ஃபில்டர் மாதிரி இருப்பான். சன்னியச்சாபிபோ மன்யும் நிபோத ஸ்ராவிதம் சமே சர்வத சாரமாதத்தே யதா மதுகரஹா புதஹா. अस्मिन् लोके अथवा अमुष्मिन् मुनिभिस्तत्त्वदर्शिभिः दृष्टा योगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयः प्रसिद्धये तान् आतिष्ठति यः सम्यक् उपायान् पूर्वदर्शितान् अवरः श्रद्धया उपेतः उपेयान् विन्दते अञ्जसा. ஒரே சென்டென்ஸுங்க. இதுக்கு வந்து அவதாரிக்கை எப்படின்னா, மயி ஜீர்ணாகாச்ச ஓஷதீஹி, என்னிடத்தில் ஜீர்ணமடைஞ்சிருக்கிற அந்த ஓஷதிகள் எல்லாம் உபாயேன கிரகாண, ஒரு சொல்யூஷனை வச்சுட்டு நீ வந்து ஒரு உபாயம்னா ஒரு ஐடியா, அந்த ஐடியானால நீ வந்து கிரகாண ஏற்றுக்கோ, எடுத்துக்கோ, ஸ்வீகர்த்தும் சக்னோசி. வக்தும் உபாயேன இதி வக்தும் உபாயேன சர்வம் சித்தியதி ந அந்யதா இத்யாக அஸ்மின் இதி த்ரிபிஹி. 3 ஸ்லோகத்தில் சொல்கிறான். சர்வம் சித்தியதி, எவ்ரி திங் கேன் பி அக்கம்ப்ளிஷ்டு. இம்பாசிபிள்ங்கிற வேர்டே கிடையாதுங்க, எல்லாம் பாசிபிள். என்னிடத்துல அப்படியே ஜீர்ணம்னா ரொம்ப அப்படியே க்ஷீணம் அடைஞ்சிருக்கக்கூடியது, நஷ்டம் இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி கான் இன் டு அ சூக்ஷ்ம ரூபத்துக்கு போன இந்த ஓஷதிகளை வந்து ஒரு உபாயத்தினால எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக, அந்த உபாயத்தை சொல்கிறதுக்கு எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஏன்னா முன்னாடியே பல பேர் முனிவர்கள்னால பார்க்கப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸை நம்ம உபயோகப்படுத்தினோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதாரணப்பட்ட மனுஷன் கூட அந்த முனிவர்கள் காமிச்சிருக்கிற ஒரு பாதையை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போனோம்னா அப்போ கட்டாயம் நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம், நமக்கு வேணுங்கிற வஸ்துவை நம்ம அடைய முடியும். எதுவுமே இம்பாசிபிள்ங்கிறது கிடையாது. அதை சொல்லிட்டு வரான் இங்கே. அஸ்மின் லோகே அதவா அமுஷ்மின் தத்துவதர்ஷிபிஹி முனிபிஹி பும்சாம் ஸ்ரேயः பிரசித்தயே ஏ யோகாக திருஷ்டாக பிரயுக்தாக ச. முன்பு இந்த லோகத்திலும் சரி, அமுஷ்மின்னா சொர்க்கலோகம், அந்த லோகத்திலையும் சரி, 2 லோகத்திலையுமே பும்சாம் ஸ்ரேயः பிரசித்தயே, பும்சாம் புருஷர்களுக்கு மனுஷியர்களுக்கு, ஸ்ரேயஸ்னா புருஷார்த்தஸ்ய பிரசித்தயே, பிரசித்தயேன பிரகர்ஷேன சித்தி, பிரசித்தி யசஸ்ன்னு ஒரு அர்த்தம். இங்கே பிரசித்தையேங்கிறச்சு அவர்களுக்கு அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்குங்கிற தர்மார்த்த காம மோட்சத்தை வந்து சித்திக்கணும். விசேஷேன ஜனங்களுக்கு தர்மார்த்த காம மோட்சமாக ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் நன்மை, அல்லது வெறும் தர்மார்த்த காமம் எடுத்துப்போமே பூவுலகத்தில் மோட்சம்க்கு அப்புறம். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தனித்த மனிதனுடைய ஒரு பிரயத்தனத்தினால வரக்கூடியது மோட்சம். வேற தர்மார்த்த காமம்ங்கிறது ஒரு கலெக்டிவ்னால வரக்கூடிய கலெக்டிவ்னால நம்ம வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால ஸ்ரேயஸ்ங்கிறது இட் இஸ் ப்ராபப்ளி டாக்கிங் அபவுட் தட் கலெக்டிவ் புருஷார்த்தம். தர்மார்த்த காமத்தை பற்றி சொல்கிறேன். தர்மார்த்த காமத்தை நம்ம வந்து சித்திக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதற்காக தத்துவதர்ஷிபிகி முனிபிகி, தத்துவத்தை அறிந்தவர்களான அந்த முனிவர்கள் இவ்வுலகத்திலும் மேல் உலகத்திலும், அதாவது சொர்க்கத்திலும் ஒரு ஸ்ரேயஸை அடைவதற்காக அதற்கு உண்டான யோகாக உபாயங்கள் என்ன ஒரு சொல்யூஷன்ஸ் உண்டோ அதெல்லாம் திருஷ்டாக பார்க்கப்பட்டவை, பிரயுக்தாஷ்ட அதை அவ பண்ணியும் காமிச்சிருக்கா, நமக்கு ப்ராக்டிக்கலாகவும் சொல்லியிருக்கா, வெறும் தியரி கிடையாது, ப்ராக்டிக்கலாகவும் காமிச்சு கொடுத்துருக்கா இது ஒர்க் ஆகும்னுட்டு.
அந்த இடத்துல வந்து இந்த லோகத்தில் எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு கிருஷ்யாதயகாங்கிறார். கிருஷின்னா அக்ரிகல்ச்சர் முதலியது. இந்த உலகத்தில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி பூமாதேவியிலேருந்து நம்ம வந்து என்ன உபேயங்கள் சித்த வஸ்து எப்படி நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து சித்திக்கிறதுக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. மெத்தடும் காமிச்சு கொடுத்துருக்கா, பண்ணியும் காமிச்சிருக்கா. மேலும் அந்த லோகம்ங்கிறச்சே அக்னிஹோத்ராதயாக, அக்னிஹோத்திரம் முதலிய யாகங்களை பண்ணும் பொழுது நம்ம மேல் லோகத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்து அதிலேருந்து வரக்கூடிய மழை தேவர்கள் வந்து நன்னா இருக்கணும்னா இங்கே நம்ம வந்து அக்னிஹோத்திரங்கள் பண்ணணும். ஏன்னா அவளுக்கு சாப்பாடு இங்கேருந்து வருது. அந்த பித்திருக்களை பற்றி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பர்டிகுலர் மாக அமாவாஸ்யால் இந்த நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரமோ ஏதோ ஒன்று சேர்றச்சே நம்ம வந்து ஒரு திலதர்ப்பணம் பண்ணுறோம்னா அதனால 1000 வருஷம் தூங்குறாளாம் பித்ருகணங்கள். பித்ருகணங்கள் வந்து அந்த ஒரு நாளினுடைய ஒரு மகிமையினால் 1000 வருஷம் வந்து அவள் ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காங்கிறான். அப்போ நம்ம அது வரைக்கும் கவலையப்பட வேண்டாமான்னா அது பண்ணுறபடி நம்ம பண்ணிட்டு இருப்போம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி அவளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் டைம் வந்து ஒரு பெரிய லாங் டாலரன்ஸ் லெவல் உண்டு தேவர்களுக்கும் சரி பித்ருகணங்களுக்கும் சரி. ஆனால் நம்ம இங்கே வந்து அக்னிஹோத்திரங்கள் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுறது. அதான் அமுஷ்மின் லோகே அக்னிஹோத்ராதயா யோகாக உபாயாக திருஷ்டாக. யாருனால? முனிவர்கள்னாலையும், அதாவது தத்துவத்தை அறிந்தவர்களான முனிவர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய தத்துவம்னு எடுத்துக்கணும். இங்கே தத்துவம்னா பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள்னு எடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை. அதை விட அந்தந்த விஷயத்தினுடைய தத்துவத்தை பற்றி நன்கு அறிந்த முனிவர்களினால் இந்த உபாயங்கள் பார்க்கப்பட்டன, மேலும் உபயோகிக்கப்பட்டன, அதாவது அனுஷ்டானம் செய்யப்பட்டன. அந்த தானேவ அவைகளை எவனொருவன் அவரகா சன்னு, அவரகங்கிறச்சு ரொம்ப ஒரு இந்த இதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அவரகாங்கிறச்சு இங்கே அர்வாச்சீனகாங்கிறார். ஈவன் த லோவஸ்ட் கேட்டகரி ஆஃப் எ பர்சன் இல்லையா, லோவஸ்ட் பர்சன் இருக்கிறவன் கூட ஸ்ரத்தையா உபேதா, அவன் ஸ்ரத்தையோடு இருந்தவனாக இருந்தால் அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் பூர்வதர்ஷிதானு உபாயானு யஹா ஸ்ரத்தையா உபேதா சன்னு சம்யக் ஆதிஷ்டதி கரோதி. சரியான முறையில் பூர்வதர்ஷிபிகி, அவர்கள் பூர்வதர்ஷிதானு, இப்போ இங்கே தத்துவதர்ஷிபிகி முனிபிகின்னு முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோமே, அதுதான் இங்கே பூர்வதர்ஷிதானு. முன்னாடி வந்த முனிவர்கள்னால பார்க்கப்பட்டவர்கள், பார்க்கப்பட்ட விஷயங்கள். அந்த உபாயானு ஸ்ரத்தையா உபேதா சன்னு, ஸ்ரத்தையோடு கூடி ஒருவன் அவரகா த லோவஸ்ட் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பண்ணா கூட ஆதிஷ்டதி சேத்து அவன் செய்தானே எனில் உபேயான் விந்ததே அஞ்சசா, அஞ்சசான சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாக இம்மீடியட்லி அவன் உபேய, உபாயங்கிறது சாதனம், உபேயம்ங்கிறது அடைய வேண்டிய வஸ்து, சாத்தியம். ஸோ இங்கே சாத்தியம்ங்கிறது இப்போ மோட்சத்துக்கும் உபயோகப்படும். ஏன்னா இதே ஸ்லோகத்தை நம்ம வந்து தத்துவதர்ஷிபிகின்னுங்கிறத தத்துவம்ங்கிறத பிரம்ம தத்துவம்னு எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக, ஏன்னா ஸ்ரேயஸ்னாலே மோட்சம்ங்கிறது அர்த்தம். பிரேயஸ்னால்தான் உங்களுக்கு தர்மார்த்த காமத்தை திரிவர்க்கத்தை சொல்கிறது பிரேயஸுங்கிறது. பிகாஸ் இட் இஸ் மெட்டீரியல் வெல்த். ஸ்ரேயஸுங்கிறது ஸ்பிரிச்சுவல் வெல்த்து. அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த்துக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கான்டெக்ஸ்ட் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. தென் இதை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து மோட்ச சாதனத்துக்கு நம்ம வந்து பூர்வாச்சாரியர்கள் காமிச்சிருக்கக்கூடிய சாதனங்கள் நம்ம பண்ணோம்னா, நித்தியானித்திய வஸ்து விவேகம், இஹாமித்ரார்த்த பலவோக வீரா, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அமுஷ்மின் லோகேங்கிறச்சே பூலோகத்திலேயே நமக்கு ஜீவன் முக்தி அடையலாம். சாரி, அஸ்மின் லோகே பூலோகத்திலேயே நம்ம ஜீவன் முக்தி அடையலாம். அமுஷ்மின்னுங்கிறச்சே இந்த தேகத்தை விட்டு வேற லோகத்துக்கு போகிறோம்னா அந்த சமயத்துலேயும் நமக்கு மோட்சம் ஏற்படும் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ஆனால் கான்டெக்ஸ்டில் என்ன ஆயிடுறது, நமக்கு வந்து பிருத்து மகாராஜாட்ட பேசுகிற மாதிரி ஆயிடுறது இல்லையா. அதனால் இங்கே வந்து உபேயான் அஞ்சசா விந்ததே, அஞ்சசா விந்ததேங்கிறச்சே இம்மீடியட்லி ஒருவன் கீழ் ரங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் கூட அந்த பூர்வாச்சாரியர்கள் காண்பிச்சிருக்கக்கூடிய பூர்வதர்ஷிதான உபாயான் அந்த மெத்தடாலஜியை படி அவன் சமயக் ஆதிஷ்டதி சேத்து
ஒருவேளை அவன் வந்து செய்தானே எனில் ஸ்ரத்தையோட, அப்போ ஈஸியாக உபேயம் சாத்தியம் எதை அடையணுமோ வாட் எவர் இஸ் த கோல் அதை குயிக்காக அவனால் அடைய முடியும். விந்தத்தை அடைகிறான் அப்படின்னு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறா பூமி. அஸ்மின் லோகே அதவா அமுஷ்மின் முனிபிஸ் தத்துவதர்ஷிபிஹி திருஷ்டாக யோகாக பிரயுக்தாச்ச பும்சாம் ஸ்ரேயப் பிரசித்தயே தான் ஆதிஷ்டதி எஸ் சம்யக் உபாயான் பூர்வதர்ஷிதான் அவர ஸ்ரத்தையோபேதா உபேயான் விந்ததே அஞ்சசா. தான் அநாத்ருத்யயः அவித்வான் அர்த்தான் ஆரபதே ஸ்வயம் தஸ்ய வியபிச்சரந்தி அர்த்தாக ஆரப்தாश्च புனః புனः. தான் அநாத்ருத்ய, தான் கர்ச்சே பூர்வதர்ஷிதான் உபாயான் அநாத்ருத்ய, இந்த முன்பு காண்பிக்கப்பட்ட அந்த உபாயங்கள், முன்னோர்களால் காண்பிக்கப்பட்ட உபாயங்களை சாதனங்களை எந்தெந்த விஷயங்களை வந்து எந்தெந்த ஆச்சரத்தை சிரேஷ்டா அதை நம்ம வந்து ஃபாலோவே பண்ணல வச்சுக்கோங்க. பிகாஸ் வி டோன்ட் கன்சிடர் தெம் அஸ் சிரேஷ்டான்னு நம்ம வச்சுக்கிறோம். ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னா ஹீ பிகம்ஸ் என் அவித்வான். வித்வான்னா பகுத்தறிவு உடையவன், பிரித்தறிதல், அந்த விவேக குணம் உடையவன் வித்வான். அவித்வானுங்கிறச்சே அவிவேகி, அவனுக்கு நித்தியானித்திய வஸ்து விவேகம் தெரியல, அல்லது இங்கே எதை செய்யணும் கர்த்தவிய அகர்த்தவியம், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு இது தெரியலை. ஆகையினால இவர்களெல்லாம் வந்து பூர்வாச்சாரியர்கள் அவர் சொன்னது வந்து வசத்தியான விஷயம்ங்கிறதையும் அவன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஸோ யஹா அவித்வான் ஒரு வித்வான் அப்பி இது யஹா, அவனுக்கு அது இக்னரண்ட்டாக இருந்தால் போனால் போகிறது. தெரிஞ்சுண்டு தெரியாமல் இருக்கிறவன் இதை பொருட்படுத்தாமல் இருந்தான்னா அவன் எத்தனை தரம் ஆரம்பித்தாலும் அவனுக்கு வந்து அது சரியாக முடியறதில்லை. அதே விஷயம் தெரிஞ்சும் தான் அநாதிருத்திய அவன் என்ன சொல்லிட்டான், நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட அநாதிருத்தியனை பொருட்படுத்தாமல், பூர்வாச்சாரியர்களை பொருட்படுத்தாமல் எவன் ஒருவன் அர்த்தான் ஸ்வயம் ஆரபதே, எவன் ஒருவன் அர்த்தான் உபாயங்களை, ஒரு சாதனங்களை செயல்முறைகளை எவன் ஒருவன் ஆரம்பிக்கிறானோ தஸ்ய அவனுக்கு ஆரப்தாக அர்த்தாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அர்த்தங்கள் செயல்முறைகள் இருக்கே அவைகள் புனః மறுபடியும் வியபிச்சரந்தி தவறான ஒரு கோலை அவனுக்கு கொடுக்கறது, அல்லது கோலே நடக்கிறது இல்லை. ந சித்தியந்தி இத்தியர்த்தா. வியபிச்சரந்தின்னா தே டு நாட் கிவ் த டிசையர்ட் ரிசல்ட்னுங்கிறது. தான் அநாதிருத்யயः அவித்வான் அல்லது யோ வித்வான் அர்த்தான் ஆரபதே ஸ்வயம் தஸ்ய வியபிச்சரந்தி அர்த்தாக ஆரப்தாக புனః பலனை அளிப்பதில்லை. புரா சிருஷ்டாஹி ஓஷதயः பிரம்மணா யாஹ விஷாம்பதே புஜ்யமானா மயா திருஷ்டாः அசத்பிஹ அதிருத விரதைஹி. ஸோ புரா சிருஷ்டாः ஹி ஓஷதயः பிரம்மணா யாஹ ஓஷதயः புரா சிருஷ்டாக ஹே விஷாம்பதே. விஷாம்பதே க்ஷத்ரியர்களுக்கு அல்லது இங்கே வைஷ்யர்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவன். ஸோ பிருது மகாராஜாவை சொல்கிறார். அல்லது விஷாம்பதே பூமியினுடைய பதியாக இருப்பவன். விஷாம்பதே பூபதி, ஹே ராஜாவே, பிரம்மாவனால சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மணா யாஹா ஓஷதையா எந்த ஓஷதிகள் முன்பு சிருஷ்டிக்கப்பட்டனவோ அவைகள் மயா புஜ்யமான அசத்பிஹி அதிருத விரதைஹி புஜ்யமானாக திருஷ்டாக. நான் பார்க்கறது என்னன்னா அசத்பிஹி கெட்டவர்கள்னால, அதாவது சஹேதுகம் உபாயனம் அப்படிங்கிறா. இது 6 ஸ்லோகத்தில் இப்போ என்ன நடந்ததுங்கிறத சொல்ல போகிறா. இது இத்தனை நாள் வரையில் வேணன் முதலியவர்கள் அசத்பிஹி அதிருத விரதைஹி, வேணனை விட்டுருவோ இல்லை வேணன் சொல்லி எத்தனை பேருக்கு வந்து, அதாவது ராஜா சரியாக வந்து நடத்திட்டு போகலைன்னா உடனே பிரஜைகள் யதா ராஜா ததா பிரஜாக, ராஜா சரியாக இல்லைன்னா பிரஜைகளும் வந்து மோசமாக நடந்துக்க ஆரம்பிப்பா. அப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் இருக்கோ, அந்த அதர்ம புத்தி கொஞ்சம் இருக்கோ, அந்த ஏன்னா இப்போது அதர்மம் செய்யறதுனால ஒரு பயமே இல்லையே, அவன் தண்டிப்பாங்கிற பிரச்சனையே இல்லையே. அப்போது அதர்மத்தை வந்து அது
தூக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தலை தூக்கி ஜனங்கள் பல ஜனங்கள் அதிருத விரதைகி விரதங்களை மேற்கொள்ளாமல் எல்லாருமே இந்த லோக யாத்ரா லோகத்தை செய்யறதுக்காக என்ன பண்றான்னா லோக யாத்திரார்த்தம் தன்னுடைய ஜீவனத்தை வந்து நடத்திக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து ஓஷதிகள் முன்னாடி செய்யப்பட்டனவோ அதெல்லாம் இந்த கெட்ட ஒரு ஆச்சாரத்தை கொண்டவர்கள் சாஸ்திர ஆச்சாரங்கள் இல்லாதவர்கள் அசத்பிகி கெட்டவர்களினால் புஜ்யமானாக மயா திருஷ்டாக என்னால் பார்க்கப்பட்டவை எதுனா ஓஷதையாக இது வந்து அப்படியே அனுபவிக்கப்பட்டவைகளாக பார்க்கப்பட்டன. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எடுத்தோம்னா நமக்கு அதுதான். யாகா எந்த ஓஷதிகள் பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டனவோ அவைகள் அசத்பிகி அதிருத விரதைகி சாஸ்திர விரதங்கள் மேற்கொள்ளாமல் அசத்பிகி கெட்ட மனிதர்களினால் புஜ்யமான அனுபவிக்கப்பட்டவைகளாக மயா திருஷ்டாக என்னால் பார்க்கப்பட்டன. நான் பார்த்துட்டு இருந்தது என்னன்னா இது வரைக்கும் இந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணல, கெட்டவர்களாக இருக்கா, ஒரு நல்ல சதாச்சாரம் கிடையாது, அப்பேற்பட்ட ஜனங்கள் நல்ல விஷயத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஓஷதிகளை என்ன பண்ணுறான்னா அனுபவிச்சுட்டே இருக்கா. சரி, நம்ம அனுபவிக்கிறச்சு மறுபடியும் அதுக்கு வந்து இப்போ ஒரு மரத்தை வெட்டணும்னா 100 மரம் இது பண்ணணுங்கிறோம், ஒரு 10 மரம் 20 மரம் நம்ம வந்து நடணுங்கிறோம். ஒரு மரத்தை வெட்டினா இத்தனை மரம் நடணும், அப்போ தான் ரெப்ளனிஷ் ஆகும் பூமி. அது ரெப்ளனிஷே ஆகல, வெறும்னா நம்ம பூமியிலேருந்து இழுத்துட்டே இருந்தோம்னா அப்போது எங்கேருந்து பூமியில் சத்து நிற்கும்? அதை தான் இங்கே சொல்கிறா. ஒவ்வொருத்தரும் வந்து கெட்டவர்களெல்லாம் என்னிடத்துலேருந்து எடுத்து எடுத்து என்ஜாய் பண்ணுறதை தான் நான் பார்க்குறேனே தவிர யாருமே இதில் திருப்பியும் போட்டதான் நான் பார்க்கல. புரா சிருஷ்டா ஹி ஓஷதயா பிரம்மணா யாஹா விஷாம்பதே புஜ்யமானாக மயா திருஷ்டாக அசத்பிஹி அதிருத விரதைஹி. வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கேட்டமா? எப்போ சொன்ன இது கூட இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. கரெக்ட் தான்.